வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். பிரதமரின் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் 20வது தவணைத் தொகையை விடுவிப்பதற்கான ஆலோசனைக் கூட்டம் வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தலைமையில் நேற்று புதுடெல்லியில் நடைபெற்றது. நாளை மறுநாள் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் நடைபெறும் விழாவில் 20வது தவணைத் தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுவிக்க உள்ளதாகவும் அதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறும் அதிக எண்ணிக்கையிலான விவசாயிகள் கலந்து கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் அதிகாரிகளை வலியுறுத்தினார். ரயில் விபத்துக்களை தடுக்கும் விதத்தில் உள்நாட்டிலேயே புதிய தொழில்நுட்பத்துடன் தயாரிக்கப்பட்டுள்ள கவாச் 4.0 பாதுகாப்பு முறையை கோட்டா மதுரா இடையேயான வழித்தடத்தில் விரைவில் அறிமுகப்படுத்த இருப்பதாக மக்களவையில் ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கையில் கூறினார். பிரதமரின் உள்நாட்டிலேயே தயாரிப்போம் திட்டத்தின் கீழ் இந்த பாதுகாப்பு முறை அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டிலேயே 3வது பெரிய மென்பொருள் ஏற்றுமதி மாநிலமாக தமிழகம் திகழ்வதாகவும் தமிழ்நாட்டை ஒரு புத்தாக்க தலைநகராகவும் அறிவுசார் சக்தி மையமாகவும் மாற்றுவதற்கான நடவடிக்கைகளை அரசு எடுத்துள்ளதாகவும் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தமிழகத்தின் புத்தமை அறிவுசார் சொத்துரிமை 1வது மாநாட்டில் பேசுகையில் இவ்வாறு குறிப்பிட்டார். அஇஅதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்தை அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக திமுக அரசு கிடப்பில் போட்டுள்ளதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் நீட் தேர்வுக்கு விலக்கு பெற்று தரப்படும் என்று அறிவித்த திமுக அதற்கு என்ன நடவடிக்கையை எடுத்துள்ளது என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். வரும் செப்டம்பர் மாதம் நடைபெறவுள்ள ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பதற்கு கனடா ஆதரவு தெரிவிக்க முடிவு செய்துள்ளதாக அந்நாட்டு பிரதமர் திரு மார்க் கர்னே இடையேயான 5வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று லண்டனில் பிற்பகல் 3:30 மணிக்கு தொடங்குகிறது.